இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்கால ஆண்டின் 27ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது மனித நேயம் மதிக்கப்பட வேண்டும், அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையும் ஆணிவேரும் இறைவனே என்பதுதான். சமுதாய வாழ்வாக இருந்தாலும் திருமண வாழ்வாக இருந்தாலும் வாழும் அனைவரும் சமம், நமக்குள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை என்ற உண்மையை முதலாவதாக நாம் உணர வேண்டும். எந்த சமுதாயத்தில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணம் உதிக்கின்றதோ அந்த சமுதாயம் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. எங்கே என் மதம் உயர்ந்தது உன் மதம் தாழ்ந்தது என்ற எண்ணம் தோன்றி ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை கேவலமாக மோசமாக நடத்த நினைக்கின்றார்களோ அல்லது தாழ்ந்தவர்களாக நினைக்கின்றார்களோ அடிமைகளாக நடத்துகின்றார்களோ அந்த சமுதாயம் முன்னேறியதாக நாம் பார்த்தது கிடையாது. அதே போல எந்த சமுதாயத்தில் ஒரு ஆண் தான் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் என்று நினைக்கின்றான் அல்லது ஒரு பெண் தான் உயர்ந்தவள் ஆண் தாழ்ந்தவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாளோ அந்த சமுதாயமும் வளர்ச்சி அடைந்ததாக நாம் பார்த்தது கிடையாது. பிரியமான சகோதரனே சகோதரியே, அதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக முன்வைக்கின்றன. இன்று பெரும்பாலும் அனைத்து நிலைகளிலும் இரண்டு சேர்ந்திருந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும். உதாரணமாக மாலை கட்ட வேண்டும் என்று சொன்னால் மலர்கள் வேண்டும், அதை இணைப்பதற்கு ஒரு நார் வேண்டும், அதை கட்டுவதற்கு நூல் போன்ற ஒன்று வேண்டும். அந்த மாலையும் நாரும் மிகவும் அவசியமான ஒன்று, அதோடு கட்டுவதற்கு தேவையான அந்த நூல் போன்ற அந்த நாரும் தேவையானது. நாரையும் மலரையும் இணைக்கின்ற நூலாக கடவுள் இங்கே இருக்கின்றார். கடவுள் இல்லாமல் அந்த நூல் இல்லாமல் அந்த மாலை தொடுக்க முடியாது, இரண்டும் பயனற்று போய்விடும். அதே போல கிராமங்களில் சொல்வார்கள் ஜாடிக்கேற்ற மூடி என்று சொல்வார்கள். ஒரு பாத்திரத்தில் நாம் அதை தயாரிக்கின்ற பொழுது அதை மூடி வைப்பதற்கு ஒரு மூடி ஒன்று வேண்டும். மூடியும் பாத்திரமும் இருந்தாலும் அதில் உள்ளே கொதிக்க வைக்க தேவையான ஒரு சக்தி வேண்டும், அதுதான் கடவுள் என்று பார்க்கலாம். ஆக பாத்திரத்தையும் மூடியும் வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது, எரிப்பதற்கு அந்த சக்தி வேண்டும், அந்த சக்தி தான் கடவுளாக நாம் கருதுவோம். அதே போல இன்று எல்லோர் கைகளிலுமே கைபேசி தவழ்கின்றது, மடிக்கணினி தவழ்கின்றது. இந்த கொரோனா காலகட்டத்திலே பள்ளி பிள்ளைகள் முழுவதுமாக ஆன்லைன் கிளாஸ் அதில் ஈடுபடுவதால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கைபேசி வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த கைபேசி எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அதில் சக்தி கொடுப்பதற்கு இந்த மின்னூட்டல் என்ற பேட்டரி அவசியம். பேட்டரியை வைத்துக் கொண்டு அலைபேசியை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் அதை செயல்படுத்த முடியாது. இந்த இரண்டையும் செயல்பட வைப்பதற்கு தேவையான சக்தி ஒன்று வேண்டும். இந்த சக்தி இல்லாமல் இந்த கைபேசியாலும் பயனில்லை, இந்த மின்னூட்டலாலும் பயனில்லை. அவை இரண்டையும் பயன்பட வைக்கக்கூடிய சக்தியாக கடவுள் இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் இன்றைய வாசகங்கள் மூலமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த ஒருவர் தான் இறைவன், அனைவருக்கும் உயிர் முதலாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். ஆக இறைவன் என்ற சக்தி தான் மின்னூட்டல் மூலமாக ஒரு கருவியை செயல்பட வைக்கின்றது. நான் சொன்னது போல கைபேசி ஒருபுறமும் மின்னூட்டல் மறுபுறமும் இருந்தாலும் அந்த இரண்டு பொருட்களாலும் எந்த விதமான பயனும் கிடையாது. அதை சக்தி கொடுக்கின்ற அந்த இறைவன் அதன் மூலமாக செயல்பட்டால் ஒழிய, அந்த மின்சாரம் இருந்தால் ஒழிய அதனால் செயல்பட முடியாது. இதுதான் மனித வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் இருந்தாலும் கணவனும் மனைவியும் இறைவன் என்ற அந்த ஒரு சக்தியால் உயிர் நிலையால் உயிர் செயலால் இணைந்தால் மட்டுமே அவர்களால் நல்ல தம்பதிகளாக வாழ முடியும். அதனைத்தான் இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, மனிதன் படைப்பு எப்படி உருவானது, யார் உருவாக்கியது என்ற ஒரு செயலைத்தான் நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே இரண்டு விதமான படைப்பு வரலாற்றை நாம் பார்க்கலாம். முதல் அதிகாரத்திலே ஒரு படைப்பு வரலாறும் இரண்டாவது அதிகாரத்திலே மற்றொரு படைப்பு வரலாறும் வருகின்றது. வெவ்வேறு பின்னணியில் எழுதப்பட்ட வரலாறாக இருந்தாலும் டிஃபரண்ட் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. அந்த ட்ரெடிஷன் போல வந்திருந்தாலும் இரண்டுமே கடவுள் அங்கே இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். முதல் படைப்பு வரலாற்றிலே பார்க்கிறோம், கடவுள் தாம் தம் உருவில் மனிதரை படைத்தார், மானிடரை படைத்தார்.
கடவுளின் உருவத்திலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆணை மட்டுமல்ல, பெண்ணை மட்டுமல்ல, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கின்றார். அவருடைய படைப்பிலே எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அவருடைய படைப்பிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இருவரையும் சமமாக படைப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல் படைப்பு வரலாறு கொடுக்கின்ற செய்தி. இரண்டாவது வரலாற்றிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்று கண்ட கடவுள் அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் 2வது அதிகாரம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் கூறுகின்றார், ஆகவே ஆண்டவராகிய கடவுள், அதாவது எவ்வாறு மனிதனை உருவாக்கினார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 2வது வரலாறு கூறுகிறது, ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பில் ஒன்றை உருவி அதை எடுத்த இடத்தை சதையால் நிரப்பினார் என்று கூறுகிறது. மேலும் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த அந்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி அந்த பெண்ணை ஆதாமும் கொண்டு வந்து கடவுள் நிறுத்துகிறார் என்று 2வது வரலாற்று படைப்பு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 21, 22 வசனங்களை பார்க்கலாம். இன்று பெற்றோர்கள், பிரியமான சகோதரனே சகோதரியை, தங்கள் பிள்ளைகளுக்கு விவிலியம் கூறுவது போல தகுந்த துணை வேண்டி அலைகின்றார்கள். எங்கே வரன் கிடைக்கும் என்று பார்க்கின்றார்கள். ஏதோ ஒரு வரன் என்றவர்கள் போவது கிடையாது. பல காரணிகளை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பல பேரிடம் விசாரித்து பார்க்கிறார்கள். தகுந்த துணையாக அமைய வேண்டுமே என் மகனுக்கோ மகளுக்கோ என்று அவர்கள் ஓடி ஆடி தெரிந்து பல பேரிடம் விசாரித்துத்தான் ஒரு வரனை முடிக்கின்றார்கள். இது மிகவும் அவசியமான ஒன்று. பிரியமான சகோதரனை சகோதரி, ஏனோ தானோ என்று பார்த்துவிட்டால் அந்த மகனுடைய வாழ்க்கை, அந்த மகளின் வாழ்க்கை பிற்காலத்திலே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற ஒரு காரணத்தினால் அந்த பெற்றோர் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு தகுந்த துணையை தேடுவதை நாம் பார்க்கிறோம். தன் மகனுடைய பின்புலம் என்ன, தன் மகனுடைய நிலை என்ன, தன் மகனுடைய படிப்பு வருமானம் என்ன, இந்த தகுதிக்கு ஏற்ற விதமாக நல்ல பெண் அமைய வேண்டும், நல்ல குணசாலியாக, குடும்பத்தை நடத்தக்கூடியவளாக, அனுசரித்து போகிறவளாக என்று பல காரணிகளை முன்வைத்து அவர்கள் தேடுவதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, எப்படித்தான் தேடி தேடி பார்த்தாலும் சில சமயங்களில் இந்த தகுந்த துணையானது தகுந்த துணை இல்லாமல் போய் அந்த குடும்ப வாழ்க்கை சீரழிந்து அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவர்கள் மகிழ்ச்சியாக தொடங்கிய அந்த இல்லற வாழ்வானது நரக வாழ்வாக மாறிக்கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது பல பிரச்சனைகளுக்கு காரணிகளாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அது வழிவகுக்கிறது. தகுந்த துணை என்று பார்த்து பார்த்து காதல் செய்து பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலத்திலோ, கல்லூரியில் படிக்கின்ற பொழுதோ, அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ இவர் எனக்கு தகுந்த துணையாக இருப்பார், இவள் எனக்கு தகுந்த துணையாக இருப்பாள் என்று நன்கு பேசி பழகி காதல் செய்து பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கூட நான் அவனோடு ஓடி போய் விடுவேன், அவளோடு சென்று விடுவேன் என்று சொல்லி ஓடி போய் திருமணம் செய்து கொண்ட காதல் திருமணமும் கூட இன்று கசந்து போய்கொண்டு பல திருமணங்கள் அழிந்து கொண்டிருப்பதை, பல காதல் திருமண வாழ்க்கையானது நசுக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பிரியமான சகோதரனை சகோதரி, அவர் பெற்றோர் பார்த்து வைக்கின்ற திருமணத்தில் இந்த பிளவுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கு தாங்களே தேர்ந்து கொண்ட, நன்கு பார்த்து பழகி பேசி புரிந்து கொண்டு காதல் செய்த காதல் திருமண வாழ்க்கை கூட கசந்து போய் விரைவிலேயே அவர்கள் பிரிந்து போவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே போய்விடுகிறது. பெற்றோர் வீட்டுக்கும் போக முடியாமல், தனித்தும் வாழ முடியாமல், கணவன் மனைவி துணை இல்லாமல் அவர்கள் படுகின்ற சந்திக்கின்ற போராட்டமானது ஒவ்வொரு மனித மனங்களையும் உலுக்குகின்றதாக அமைகின்றது. தகுந்த துணை என்று நம்பிய அந்த துணைவனோ துணைவியோ தகுதியற்று போய் தகுந்தவன் இல்லாமல் போய்விடுகின்ற காலகட்டத்திலே அந்த திருமண வாழ்வு கசந்து போவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வாழ்க்கை ஒரு சூன்யமாக போய்விடுகின்றது. அந்த தகுந்த துணை தகுதியற்ற துணையாக மாற காரணம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களை இணைக்கும் பாலமாக இறைவன் இல்லாமல் போவதுதான். எங்கே இறைவனை நம்பி ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, இறைவன் காட்டுகின்ற வழியில் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்போது அவர்கள் ஒருவரை இன்னும் ஆழமாக அன்பு செய்வார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போக மாட்டார்கள்.
ஒருவருடைய குறையை பார்க்காமல் நிறைகளை பார்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த உயிர் முதலான கடவுளை எப்பொழுது ஒரு கணவன் மனைவி மறக்கின்றார்களோ, கடவுள் காட்டிய வழியில் போகாமல் மனித ஆசைகளின்படி அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்களோ, அல்லது கடவுளின் அனுக்கிரகத்தை நாடாமல் மனித அடிப்படையில் தனது தகுதியான துணை என்று தேடுகின்றார்களோ, வெளி அழகை பார்த்து பணத்தை பார்த்து இவைகள் எல்லாம் தேவைதான் என்றால் இதையும் கடந்து அந்த தெய்வ பக்தி இருக்கின்றதா, நல்ல குடும்பமா என்று பார்க்காமல் தங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொடுக்கின்ற பொழுது அந்த குடும்பம், அந்த கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக இறைவன் உயிர் முதலாக இருக்க வேண்டிய கடவுள் அங்கே இல்லாமல் போனார். அந்த இருவரையும் இணைக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய கடவுள் அந்த குடும்பத்தில் இல்லாமல் போனார். அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். முதல் படைப்பில் பார்க்கின்றோம், தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக அவரது சாயலாக கடவுள் படைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இரண்டாம் படைப்பு வரலாற்றிலே பார்க்கிறோம், இறைவன் ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வரச் செய்து அவன் தூங்குகின்ற வேளையிலே விழா எலும்பை எடுத்து அந்த இடத்தை சதையால் முடி எடுத்து அந்த விழா எலும்பினால் ஒரு பெண்ணை உருவாக்கினார் என்று பார்க்கின்றோம். இந்த விஷயம் ஆதாமுக்கும் தெரியாது, ஏவாளுக்கும் தெரியாது. ஏன் என்று சிந்தித்து பார்த்த வேளையிலே எனக்கு தோன்றியது என்னவென்றால், ஒருவேளை கடவுள் இதனை வெளிப்படுத்தி இருந்தால் அந்த கணவன் நினைத்திருக்கலாம், ஆதாம் நினைத்திருக்கலாம், என் விழா எலும்பிலிருந்து நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய், எனவே நான் இல்லாமல் நீ இல்லை, எனவே நான் சொல்வதற்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆணாதிக்கம் அங்கே மேலே தோன்றலாம் என்ற எண்ணம் வந்திருக்கலாம். அது ஒருவேளை ஏவாளுக்கு தெரிந்திருந்தால், நான் இவருடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவளாகலாம், இவருக்கு அடிமையாக நான் வாழ வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் தோன்றி இந்த தாழ்வு மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் இறைவன் இந்த விஷயத்தை ரகசியமாக ஒரு மிஸ்டரியாக வைத்து அவர்கள் இருவருமே எப்போதும் சமம் என்ற உணர்விலேதான் அவர்களை ஒன்றாய் கூட்டிக் கொண்டு வந்தாரே ஒழிய அடிமை வாழ்வதற்கு அல்ல என்ற ஒரு எண்ணத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் சமம். அந்த இருவரையும் இணைக்கின்ற கருவியாக, உயிர் முதலாக, உயிர் செயலாக கடவுள் இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்று அந்த மனித நேயம், மனித மாண்புகளை காண முடியாமல் போய்விடுகிறது. எது நடக்கக்கூடாது நினைக்கின்றோமோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று பல பேருடைய வாழ்க்கை மோசமாக போவதன் விளைவாக இல்லற வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எது நடக்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாலோ அது நடந்து இந்த இல்லற வாழ்வுகளை சீரழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் ஆணாதிக்கம் மட்டுமல்ல, பெண்ணாதிக்கமும் அதிகமாக தலை தூக்கி நிற்பதால் குடும்பத்தில் யார் பெரியவன் என்ற ஒரு கேள்விக்குறியானது அதிகமாக வருகிறது. குடும்பத்தில் யார் பெரியவன், யார் அதிகம் சம்பாதிக்கின்றார்கள், யார் பொறுப்பாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்விகள் அதிகமாக எழுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையானது பிரிந்து போகின்ற நிலையில் தள்ளிக்கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். கணவன் சொல்லுகிறான், என்னை கேட்காமல் நீ செய்யக்கூடாது என்று மனைவியிடம், மனைவி கூறுகின்றால் என்னை கேட்காமல் நீ செய்யக்கூடாது என்று கணவனிடமும் சொல்லுகின்ற பொழுது அங்கே யார் பெரியவர் என்ற கேள்விதான் தலை தூக்கி என்பதை நாம் பார்க்கிறோம். இது எங்கு கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால் மன விலக்குக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனைத்தான் நாம் இன்று இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எப்போது ஒருவர் பிறரை புரிந்து கொள்ளாமல், அதாவது கணவன் மனைவி உறவுக்கிடையிலே வாழ்வதால் மனவிலக்கு ஏற்படுகிறது. அதாவது கணவனும் மனைவியும் மனவொத்து வாழ்ந்தால் மனவிலக்கு தேவையில்லை. எப்போது கணவனும் மனைவியும் மனவொத்து வாழாமல் இருக்கின்றார்களோ அப்போது அது மனவிலக்குக்கு தூண்டுதலாய் அமைந்து அவருடைய வாழ்க்கை திசை மாறி போவதை நாம் பார்க்கலாம். இந்த கேள்வியை தான் இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசுனுடைய பரிசேயர்கள் கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள்? கணவன் தன் மனைவி விலக்கி விடுவது முறையா? அதற்கு அவர்கள் மோயிசனை மேற்கோள் காட்டுகின்றார்கள். காரணம், இவர் யூத பாரம்பரியத்தை கடைபிடிப்பதால் அதை மீறி அவர் போக மாட்டார் என்ற ஒரு எண்ணத்திலே இயேசு அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். என்ன கூறுகின்றார்? உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளை எழுதி வைத்தார். அந்த ஆணாதிக்க கட்டளை அதிகமாக இருப்பதால் அதை எழுதி வைத்தார்.
இல்லை என்றால் கணவனும் மனைவியும் சமம்தான் என்ற ஒரு செய்தியினை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட கடினம் உள்ள படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாகவும் குடும்ப வாழ்க்கை என்று பிரிந்து கொண்டிருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையானது நக்கலாக சொல்வதை போல இடியாப்ப சிக்கலாக மாறிப்போய் எடுக்க முடியாத வாழ்க்கையாக வெட்டி துண்டாக்க வேண்டிய நிலையில் அது போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக எப்போது ஆணும் பெண்ணும் உயிர் முதலான இறைவன் என்ற சக்தியின் துணை கொண்டு வாழ்கின்றார்களோ அப்போது தங்களுக்குள் ஏற்படுகின்ற தீய சக்திகளை அவர்கள் ஒதுக்கி வைக்க முடியும். தீயவைகளை ஒதுக்கி நல்லவைகளை அவர்கள் எடுத்துக் கொள்ள முடியும். அப்போது குடும்பத்திலே அமைதியும் மனித மாண்பும் செழித்தோங்கும். பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்போது இல்வாழ்வு செழித்தோங்கும், சமுதாயமும் செழித்து வளரும் என்ற ஒரு செய்தியைத்தான் அது நமக்கு கொடுக்கின்றது. இன்றைக்கு பெரும்பாலான நெடுந்தொடர்கள் பல்வேறு சேனல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களை முன்னிலைப்படுத்தியதாக. காரணம், பெண்கள் வீட்டில் இருப்பதால் பெண்கள் மனம் கவரும் வகையிலே பல தொடர்கள் நெடுந்தொடர்கள் இருக்கின்றன. எல்லா தொடர்களும் நீங்கள் பாருங்கள், பெண்ணை முதன்மைப்படுத்தி ஆண்களை ஒரு டம்மி பீஸை போல வைத்திருப்பார், ஒரு அடிமையை போல வைத்திருப்பார். நான் ஒரு ஆண் என்பதால் அதை சொல்லவில்லை, நீங்கள் பார்த்தால் உங்களுக்கே புரியும். அது இவ்வாறு பெண்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எல்லா தொடர்களும் வருகிறது. அவர்களை பார்க்கின்ற அத்தனை பெண்களும் நாங்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும், நாங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருவதால், தாங்கள் மேலானவர்கள், தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் வருவதால் ஆண்களை அவர்கள் மதிப்பது கிடையாது, ஆண்களோடு கலந்து பேசுவது கிடையாது, தங்களுக்கென்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தவறான போதனையினால் தங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு தவறான முன் மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் ஒரு தவறான போதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதையும் அதுதான் உண்மை என்று பலர் நம்புவதையும் நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த சமுதாயம் எங்கே போகிறதோ என்ற ஒரு கேள்விக்குறியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் ஒருபோதும் ஆண் பெரியவன், ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவன் என்று சொல்லவே கிடையாது. இறைவனும் அதனை அவர் முன்னிறுத்தவில்லை. இருவரும் சமம் என்ற ஒரு செய்தியைத்தான் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது குடும்ப வாழ்வுக்கு மட்டுமல்ல, சமுதாய வாழ்விலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நாம் வாழுகின்ற பொழுது நாம் ஒரு புதிய சமுதாயத்தை சமைக்க முடியும், புதிய சமுதாயத்தை படைக்க முடியும் என்ற ஒரு செய்தியினைத்தான் அது கொடுக்கின்றது. அதைத்தான் இறைவன், அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை தான் இறைவன் கொண்டு வருகின்றார். அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை கடவுள் கொண்டு வர விரும்புகின்றார். ஆக இந்த வாசகங்கள் கொடுக்கின்ற செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை உணர வேண்டும். இரண்டாவது, நாம் ஒருவர் பிறரை அவர்களின் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையை உணர வேண்டும். மூன்றாவது, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை புறக்கணித்துவிட்டு நீயும் நானும் சமம், எல்லாவற்றையும் நாம் கலந்து பேசி முடிவெடுப்போம், எல்லா முடிவிலும் இரண்டு பேருடைய கருத்துக்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும். அப்போதுதான் ஒரு புதிய சமுதாயத்தை நாம் சமைக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர் முதலாம் இயேசுவோடு அல்லது உயிர் முதலாம் அந்த இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும். அவர் இல்லாமல் நான் இல்லை என்று கணவனும் மனைவியும் எப்போது நினைத்து இறை துணையில் வாழுகின்றார்களோ அப்போது அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற ஒரு மனநிலை ஏற்படும். மனித மாண்பும் மனித நேயமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்குமே இருக்க வேண்டும். அதனை என் வாழ்நாளில் முழுவதுமாக அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர வேண்டும். அப்போதுதான் ஒரு புதிய சமுதாயம் உருவெடுக்கும். பிரியமான சகோதரனை சகோதரி, அப்பேற்பட்ட சமுதாயத்தை உருவாக்க தேவையானவர்களை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நாளில் ஜெபிப்போம். குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்காகவும் நாம் ஜெபிப்போம். கணவன் மனைவி தங்கள் பிள்ளைகளோடு இறை சக்தியின் துணையோடு அவர்கள் வாழ இறைவன் அவர்களை வழிநடத்துவாராக. May God bless you.